ஒரு மனிதன் எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக வாழ்ந்து வந்தால் அவன் வாழ்வில் எந்த ஒரு இடத்திற்கும் செல்வான் என்பதை இந்த கதையில் நாம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ரங்கசாமி என்ற இளைஞன் பொன்னேரி என்ற சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். இவனது பெற்றோர்கள் இறந்துவிட்டனர். இனி அந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் பக்கத்தில் உள்ள ஊருக்கு வேலையை தேடி சென்றான். உச்சி வெயில் அதிகமானதால் அப்போது ஆலமரத்தடியில் படுத்து தூங்கினான். அவனை யாரோ தட்டி எழுப்பது போல் இருந்தது. தூக்கம் கலைந்து விழித்தபோது ஒரு பேய் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது. இங்க பேய் இருக்கே என்று அலறினான். தம்பி, பயப்படாதே, நானும் உன்னை போல் மனிதன்தான். தற்சமயம் பேயாக இருக்கிறேன். ரங்கசாமிக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. தைரியத்தை வரவைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். உன் பெயர் என்ன தம்பி? நீ எங்கே போற என்று பேய் கேட்டது. என் பெயர் ரங்கசாமி. நான் வேலையை தேடி நகரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றான். நானும் உன்னை போல் இருந்தவன்தான். 100 வருடங்களுக்கு முன் வாழ்ந்து வந்தேன். ஒரு நாள் இந்த காட்டிற்கு வந்தேன். இங்கே தவம் செய்த முனிவரை பார்த்து நான் கேலியாக சிரித்தேன். ஆத்திரம் அடைந்த முனிவர் என்னை பேயாகும்படி சபித்து விட்டார். பிறகு நான் அவரை பார்த்து மன்றாடினேன். ஐயா, தயவு செய்து இந்த சாபத்திற்கு ஏதேனும் விமோச்சனம் சொல்லுங்கள். இப்படி மனித பேயாய் நான் எத்தனை நாட்கள் திரிவது என்று கேட்டான். சரி, நீ கெஞ்சி கேட்டுக் கொள்வதால் உனக்கு விமோச்சனம் தருகிறேன். உன் கதையை எந்த ஒரு மனிதன் பொறுமையோடு கேட்கிறானோ அன்று நீ மீண்டும் மனிதனாவாய். பிறகு விண்ணுலகிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இம்மனித பிறவிலிருந்து விடுதலை அடைவாய் என்றார். பல காலம் நான் மற்றவர்களிடம் என் கதையை சொல்ல முயன்றேன். அவர்கள் என்னை பார்த்ததும் ஓடிவிடுகின்றார்கள் என்று கூறிய பேய் சற்று நேரத்தில் மறைந்து போய் அழகான வாலிபனாக தோன்றினான். சிறிது நேரத்தில் அவன் மேலெழுந்து வானத்தை நோக்கி சென்றான். என்னை எப்போது நினைத்து கொண்டாலும் உனக்கு நல்லதே நடக்கும். நீ எடுத்த காரியத்திலும் வெற்றி அடைவாய் என்று கூறி மேகத்தின் நடுவில் மறைந்து போனது பேய். ரங்கசாமிக்கு எல்லாமே கனவு போல் இருந்தது. ரங்கசாமி புதிய நகரை அடைந்தான். அங்கே நகரம் முழுவதும் விழா கோலமாக கொண்டது. என்ன விஷயம் என்று கேட்டான். உனக்கு தெரியாதா? அரசரின் பிறந்த நாள் விழாவை நாளை கொண்டாட இருக்கிறார்கள். வான வேடிக்கைகள், கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் எல்லாம் நடக்கும். ஏழைகளுக்கு அன்னதானம் நடக்கும். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் அரண்மனை உபசரிப்பும் கொடுப்பார்கள் என்றான். சிலம்பம், மல்யுத்தம் என நடந்த அனைத்து போட்டிகளும் வெற்றி பெற்று அரசரின் சிறப்பு விருந்தினராக வேண்டும் என்று விரும்பிய ரங்கசாமி பேயை மனதில் நினைத்து கொண்டான். பேயின் உதவியால் எல்லா போட்டிகளும் வென்றான். ஒரு அறை கொடுக்கப்பட்டு அரண்மனை உணவும் வழங்கப்பட்டு ஒரு வாரம் தங்கும் வாய்ப்பும் ரங்கசாமிக்கு கிடைத்தது. அன்றிரவு ரங்கசாமி அரண்மனை உணவு உண்ட பிறகு அவன் தன் அறைக்கு சென்றான். அங்கிருந்த அழகிய மஞ்சத்தில் படுத்தவுடன் உறக்கம் வந்துவிட்டது. நடு இரவில் விழித்த ரங்கசாமி தன் அறையில் சிறிது நேரம் உலாவினான். அப்போது சுவரின் காட்டெருமையின் கொம்பு பதிக்கப்பட்டுள்ளதை கண்டான். அதை பிடித்து பார்த்தபோது கிர்க் என்று சத்தம் கேட்டது. அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதை பிடித்து திருகிய போது தரையில் ஒரு சுரங்க வழி ஏற்பட்டது. ரங்கசாமி ஒரு தீப்பந்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த சுரங்கத்தில் இறங்கினான். இதன் அடுத்த பகுதியை காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.